ஆக்சுவலி திருச்சி தான் போகலான்னு நினச்சிருந்தானே. திருச்சி போகிறக்கு கரூரில் இறங்கணும்னா பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குங்க. ஸோ அந்த ட்ரெயினில் ஏறி அது போகலான்னு நினச்சிருந்தேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேர் நடந்த வழியில் பார்த்தீங்கன்னா தின்னப்பான ஒரு தேட்டர் இருக்குங்க. ஸோ அந்த தேட்டரில் இருந்து தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். இங்கே பாருங்கள். ஆனால் கரூர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, திருப்பூரோட பெரிய ஊராட்டம் இருக்குங்க. இங்கே ஒக்கா மொக்கா. நான் கரூர் கூட ஏதோ இதாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு திருப்பூரோட சிறுசாக தான் இருக்குன்னு நினச்சிட்டேன். ஆனால் திருப்பூரே அக்கட்டால் நிற்க மாட்டேங்குது. ஈரோட சோடு வர மாட்டேங்குது கரூர். நெச்சோமே கரூர் சொல்லோட பெரிய ஊருங்க. திருப்பூர் வரங்க சண்டே சினிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ரோடு வெடிச்சு ஓடி தான் கிடக்கும். ஆனால் இங்கே பாருங்க வெச்சமாலுமே நான் கரூர் ஏதோ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. அப்படி இப்படி தான் நினச்சிட்டு நான். இங்கே பாருங்க கரூர் இந்த அளவுக்கு இதாக இருக்குது. நான் கூட சரி ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. அப்படி இப்படி நினச்சிட்டு நான். ஆனால் கரூர் நிஜமாலுமே திருப்பூரோட பெரிய ஊர். ஸோ இது முன்னாடி கரூர் யாராக இருந்தீங்களோ எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கரூரில் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது கீழே எனக்கு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கரூரில் பிரதான தொழில் என்னங்கிறது கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த தின்னப்பா தேட்டருக்கு யாராவது வந்திருந்தீங்கிறது கீழே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் எதார்ச்சியாக தான் வந்தேன். வீடியோ எடுக்கல நானுங்க. சரிங்களா? சரி எதார்ச்சியாக வந்தேன். சரி அப்படியே அந்த வீடியோ எடுத்தாச்சு நான். ஸோ இதுதான் ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி இப்படியே நேர் திருச்சி கிளம்பி திருச்சியிலேருந்து நான் வேறு ப்ரோக்ராம் தான் போட்டிருந்தேன். ஆனால் கரூர் இறங்கி சுற்றுனா எதிர்பார்க்கல. இறங்கி சுற்றுனா தான் தெரியுது கரூர் சின்னச்சோழி கிடையாதுங்க. கரூர் மீறின வேலை தான். திருப்பூரோட பெரிய ஊர் தான் பண்ணுறது கரூர். நான் திருப்பூரோட தான் இருக்குன்னு நினச்சிட்டு தானே. ஆனால் திருப்பூரோட பெரிய ஊர் தான் கரூர். ஸோ டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்ங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் இந்த தேட்டருக்கு வந்திருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ மாமன் படம் எப்படி இருக்குங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.